வெற்றியாளர்களின் சுடர் குருநாகல் நகரிலிருந்து இன்று முற்பகல் பயணத்தை ஆரம்பித்தது. குருநாகல் நகர மேயர் காமினி பெரமுனவால் உயரம் பாய்தல் பிரிவில் தேசிய சாம்பியனான RK பியங்கிகா மதுமந்தியிடம் சுடர் இன்று கையளிக்கப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சாதிக்க முயற்சிக்கும் வீர வீராங்கனைகளை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தும் நோக்கில் MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த பயணத்தை ஏற்பாடு செய்துள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இலங்கை இளையோர் கழக சம்மேளனம் ஆகியன இந்த பயணத்திற்கான ஒத்துழைப்பை வழங்குகின்றன. இப்பாகமோ நகரத்திற்கு அருகில் அல்மினா முஸ்லிம் மகா வித்தியாலயம் மற்றும் கும்பல் அங்க முஸ்லிம் மகா வித்தியாலய மாணவர்கள் வெற்றியாளர்களின் சுடருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர். இப்பாகமோ ஆதர்ஷ மகா வித்தியாலய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் வெற்றியாளர்களின் சுடரை வரவேற்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். இப்பாகமோ பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் இதன் போது பிரசன்னமாகியிருந்தனர். இலங்கையில் உள்ள திறமை வாய்ந்த இளம் வீரர்களை ஊக்குவிக்க இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து சிரச ஊடக வலையமைப்பு முன்னெடுத்துள்ள இந்த திட்டம் உண்மையில் பாராட்டுதலுக்குரியதாகும். இதனையடுத்து வெற்றியாளர்களின் சுடரை ஏந்திச் சென்ற குழுவினர் மெல்சிரிபுர நகரத்தை அண்மித்தனர். மெல்சிரிபுர பிரதேசத்தில் தேசிய ரீதியில் திறமையை வெளிப்படுத்திய வீர வீராங்கனைகள் வெற்றியாளர்களின் சுடரை வரவேற்றனர். பிரதேச மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் வெற்றியாளர்களின் சுடர் கலைவெல்ல நகரை அண்மித்தது. குருநாகலிலிருந்து சுடரை ஏந்திச் சென்ற பியங்கிகா மதுமந்தி உயரம் பாய்தல் வீரரான நிப்புண நிர்மலிடம் கலைவெல பகுதியில் சுடரை கையளித்தார். நிப்புண நிர்மல் 2011ஆம் ஆண்டு தேசிய இளையோர் விளையாட்டு விழாவில் உயரம் பாய்தல் பிரிவில் வெற்றியீட்டியதுடன் அதே வருடம் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் பாய்தல் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளார். அமோக வரவேற்புக்கு மத்தியில் கலைவெல நகரத்திலிருந்து புறப்பட்ட வெற்றியாளர்களின் சுடர் தம்புள்ளை நகரை இன்று பிற்பகல் சென்றடைந்தது. தம்புள்ளை போலீஸ் தலைமையக பரிசோதகர் நாயல் ஜகத் வீரசிங்க உள்ளிட்ட சிலர் வெற்றியாளர்களின் சுடரை வரவேற்றனர்.